Welcome to Crack Neat Biology. இந்த வீடியோல சாப்டர் 7 ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்ல இருந்து இம்யூனிட்டி பத்தி பார்க்க போறோம். சோ லாஸ்ட் வீடியோல காமன் டிசீசஸ் இன் ஹியூமன்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல வாட் இஸ் இம்யூனிட்டி, innate and acquired immunity னா என்ன, humoral and cell mediated immunity னா என்ன, எல்லாத்த பத்தியும் டீடைலா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, சோ இம்யூனிட்டின்றது என்னது? நம்ம டெய்லியே பாத்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகிறோம். ஆனா எல்லாமே நமக்கு டிசீஸ் காஸ் பண்ணுதான்னு பார்த்தா இல்ல. Why? Because of this immunity. So immunity inradhu the ability of the host to fight the disease causing organisms which are pathogens. Okay, so host inradhu enadhu, இந்த pathogens எந்த organism affect பண்ணுதோ அதான் host. The host ஓட ability to fight back this pathogens அதுதான் immunity, which is conferred by the immune system. So conferred by na give protection by. So the immunity கொடுக்கிறது யாரு? Immune system. Okay, so immunity two types இருக்கு, innate immunity and acquired immunity. Innate immunity inradhu at the time of birth, நம்ம பிறந்ததுல இருந்தே நமக்கு இருக்கிற immunity, innate immunity. இதுதான் first line of defense. Okay, so இது வந்து it's a non-specific type of defense. Innate immunity non-specific, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, it's important. And acquired immunity பாத்தீங்கன்னா அது pathogen specific. So நம்ம ஒரு pathogen encounter பண்ணி அதுக்கப்புறம் ஸ்லோவா அந்த pathogenக்கு against நமக்கு டெவலப் ஆகுற immunity தான் acquired immunity. இது adaptive immunity னு சொல்லலாம். Okay, so innate immunity inradhu it's a non-specific type of defense that is present at the time of birth. நம்ம பிறந்ததுல இருந்தே நமக்கு இருக்கிற immunity. It provides the first line of defense against infections. So infection நமக்கு ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நம்ம என்கவுண்டர் பண்றதுக்கு ஒரு என்கவுண்டர் பண்ணும்போது first line of defense provide பண்றது இந்த innate immunity தான். Okay, so this is accomplished by providing different types of barriers to the entry of foreign agents into the body. So நிறைய barriers இருக்கு. இந்த innate immunity வந்து எப்படி நமக்கு first line of defense provide பண்ணுது? So நிறைய barriers, இந்த infectious agentsக்கு நிறைய obstacles provide பண்ணும் நம்ம பாடியில என்டர் ஆகாம இருக்கிறது. So அந்த barriers என்னென்னு பாத்தீங்கன்னா physical barriers, physiological barriers, cellular barriers, cytokine barriers. So physical barrier மெயின் பேரியர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் தான். சோ ஸ்கின் தான் வந்து மெயின் பேரியர் which prevents the entry of micro organisms. சோ நம்ம பாடியை வந்து ஸ்கின் கவர் பண்ணியிருக்கு. இந்த ஸ்கின் தான் வந்து இட்ஸ் a main physical barrier. It's very important. Skin is the main physical barrier to prevent the entry of micro organisms. சோ நமக்கு ஒரு சின்ன காயம் படுது, நம்ம ஸ்கின் வந்து ஓபன் ஆயிருக்குன்னா உடனே என்ன பண்றோம், நம்ம ஒரு டெட்டால் வச்சிடறோம், இன்ஃபெக்ஷன் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுதான் ஸ்கின் இல்லைன்னா வந்து இட்ஸ் வெரி difficult to protect our body இல்லையா? So skin தான் வந்து it's the main barrier. Then mucous coating of the epithelium lining the respiratory, gastrointestinal and urogenital tracts also help in trapping the microbes which are entering our body. So இப்போ ஒரு ஏர்போர்ன் மூலமா நமக்கு வந்து ஒரு பாக்டீரியா நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்க்கு போகுதுன்னா அங்க இருக்கிற அந்த மியூக்கஸ் கோட்டிங்ல வந்து இந்த மைக்ரோப் வந்து ட்ராப் ஆயிடும். ஓகே, சோ இந்த மியூக்கஸ் கோட்டிங் ரெஸ்பிரேட்டரி, கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்ட் அண்ட் இந்த யூரினரி ட்ராக்ட் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இது எல்லாத்துலயுமே பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த மியூக்கஸ் கோட்டிங்கும் இட் ப்ரொவைட் தி ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். ஓகே, பை ட்ராப்பிங் தி மைக்ரோப்ஸ் என்ட்ரிங் அவர் பாடி. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மியூக்கஸ் கோட்டிங் இதுவும் வந்து இட்ஸ் a physical barrier. ஸ்கின்னும் மியூக்கஸ் கோட்டிங்கும் physical barrier. ஸோ எந்தெந்த பேரியர்ஸ் என்னென்ன கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ப்ரொவைட் பண்ணுது, எப்படி ப்ரொவைட் பண்ணுதுன்றது உங்களுக்கு காலம் கொடுத்து மேட்ச்ல கேட்பாங்க. பேரியர் ஒரு காலம், இந்த கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஒரு காலம் மேட்ச்ல கேட்பாங்க. இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, then physiological barrier. So physiological barrier என்னென்ன? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நம்ம ஸ்டொமக்ல ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் சலைவா, நம்ம மவுத்ல இருக்க சலைவா அண்ட் நமக்கு டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா ஐஸ்ல, அது இதெல்லாம் வந்து physiological barrier. So இந்த டியர்ஸ், சலைவா இதெல்லாம் லைசோசைம்ன்ற என்சைம் பிரசன்ட் ஆயிருக்கும் which is ஆன்டி மைக்ரோபியல் புரோட்டீன். இந்த புரோட்டீன் வந்து இந்த மைக்ரோப்ஸ் டிசால்வ் பண்ணிடும். ஓகே, அந்த மாதிரி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நம்ம ஸ்டொமக்ல ப்ரொடியூஸ் ஆகிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம ஃபுட் இல்ல நம்ம குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல இருந்து ஏதாவது மைக்ரோப்ஸ் போச்சுன்னா அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகே, சோ இதெல்லாம் பிசியாலஜிக்கல் பேரியர். வேற செல்லுலார் பேரியர் அப்படின்றது certain type of leukocytes. Leukocytesன்றது WBC, white blood cells. So certain types of leukocytes of our body like polymorphonuclear leukocytes, PMNL. இத வந்து granulocytes அப்படின்னு சொல்லலாம். ஓகே, so granulocytes உங்களுக்கு புக்ல மென்ஷன் பண்ணல, பட் ஃபார் யோர் இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன். PMNL it's also known as granulocytes which includes neutrophils, basophils and eosinophils. So இது மூணு தான் PMNL, polymorphonuclear leukocytes. ஓகே,
So and monocytes and natural killer cells. So natural killer cells it's a type of lymphocytes. Lymphocytes white blood cells தான். So lymphocytes வந்து T lymphocytes, B lymphocytes and natural killer cells இருக்கும். So அதுல வந்து அந்த 3 typesல the natural killer cell தான் வந்து innate immunity ல will play a role. Okay. So present in the blood as well as macrophages and tissues. So இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த polymorphonuclear leukocytes, monocytes, natural killer cells இதெல்லாம் bloodல present ஆயிருக்கும். Whereas இந்த macrophageன்றது tissuesல present ஆயிருக்கும், bloodல present ஆயிருக்காது. Okay, it's important. Can phagocytose and destroy the microbes. Okay, so இந்த macrophage ஓட precursor வந்து இந்த monocyte. இது வந்து bloodல present ஆயிருக்கும். But on maturation, macrophage tissuesல தான் present ஆயிருக்கும். All the tissues and organs of the bodyல present ஆயிருக்கும். Whereas bloodல macrophage இருக்காது. Okay. So in the mast cell, natural killer cell, monocyte, macrophage, dendritic cell, in the polymorphonuclear leukocytes, இது எல்லாமே பாத்தீங்கன்னா which includes neutrophil, basophil, eosinophil, இது எல்லாமே பாத்தீங்கன்னா it plays a role in innate immunity. Okay, இது என்ன பண்ணும்? Phagocytose பண்ணிரும். ஒரு மைக்ரோப் என்டர் ஆகும்போது அதை phagocytose பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். So phagocytosisன்றது என்னது? மைக்ரோப் வந்து அந்த செல் வந்து அந்த மைக்ரோப் என்கல்ஃப் பண்ணி phagosome ஃபார்ம் பண்ணும். Okay. And this is the lysosome which contains the lysozyme enzyme. So இது ரெண்டும் சேர்ந்து phagolysosome ஃபார்ம் பண்ணும். இந்த phagolysosome வந்து it will destroy the microbe. Okay. So இதுதான் வந்து phagocytosis. So இந்த lysosome இந்த lysosome வந்து இந்த phagosome ஓட சேர்ந்து it will destroy the microbe. So இதுதான் வந்து cellular barrier. Okay. Then cytokine barrier. Cytokineன்றது it's the chemical messenger, signaling molecule, cell communication, the immune cells க்கு நடுவுல communicationக்கு produce ஆகுற அந்த protein தான் cytokines. Okay. So the virus infected cell என்ன பண்ணும்னா interferons அப்படின்ற protein secrete பண்ணும், signaling molecule secrete பண்ணும். So அந்த signaling molecule வந்து non affected cells க்குலாம் போய் further infection வந்து prevent பண்ணும். Okay. So okay, இதுதான் வந்து cytokine barrier. So see this picture, இதுதான் பாத்தீங்கன்னா it's a virus infected cell, virus infect பண்ணிருக்கு. So இந்த செல் என்ன பண்ணுது? இந்த interferons, இந்த cytokines, which is a signaling molecule, இத வந்து secrete பண்ணுது. Interferons it is a type of cytokines தான். Okay. So இந்த proteins secrete பண்ணுது. இந்த protein போய் மத்த செல்ஸ்க்குலாம் வந்து என்ன சிக்னல் கொடுக்குது? இந்த செல்க்கு என்ன சிக்னல்ஸ் கொடுக்குது? So it signals the unaffected cell to destroy RNA and reduce protein synthesis. So அந்த செல்லுக்கு நீ வந்து RNA வந்து destroy பண்ணிடு, protein synthesis reduce பண்ணிடு அப்படின்னு சொல்லுது. So வைரஸ் வந்து என்ன பண்ணும்? அது ஒரு செல்லை இன்ஃபெக்ட் பண்ணி அந்த செல்லோட ரெப்ளிகேட்டிங் மெக்கானிசம் யூஸ் பண்ணி நிறைய ரெப்ளிகேட் ஆயிடும். So அது நிறைய மல்டிப்ளை ஆகி அது மத்த செல்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணும். அதான வைரஸ் அப்படிதானே இன்ஃபெக்ட் பண்ணும். So இந்த வைரஸ் வந்து அதோட RNA-வை டெஸ்ட்ராய் பண்ணிடு, அதோட புரோட்டீனை வந்து சிந்தசிஸ் ரெடியூஸ் பண்ணிடுன்னு இந்த செல்லுக்கு சிக்னல் கொடுக்குது. வேற இந்த செல்லுக்கு வந்து நீ செல் டெத் அண்டர்கோ பண்ணிடு, ஓகே உனக்கு வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணிடுச்சு, நீ வந்து செல் டெத் அண்டர்கோ பண்ணிடுன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. இந்த இன்டர்ஃபெரான் வந்து இட் ஆக்டிவேட்ஸ் தி இம்யூன் செல். சோ இந்த இம்யூன் செல் ஆக்டிவேட் பண்ணி இந்த இன்ஃபெக்டட் செல்ல நீ கில் பண்ணிடு அப்படின்ட்டு இந்த மாதிரி சிக்னல் கொடுக்கிறது தான் இந்த இன்டர்ஃபெரான். சோ வைரஸ் இன்ஃபெக்டட் செல் வந்து இன்டர்ஃபெரான்ஸ்ன்ற புரோட்டீன் செக்ரீட் பண்ணும், which signals, which protects the non-infected cell from further infection. Okay, இதான் cytokine barrier. So virus infected cell interferons produce பண்ணும். இதுவும் very very important in neat aspect. Okay. So this is cytokine barrier. So this is cellular barrier and this is the physiological and physical barrier. So physical barrier skin பார்த்தோம், mucus coating பார்த்தோம். Mucus coating and skin வந்து physical barrier, whereas இந்த tears and saliva and stomachல present ஆயிருக்கிறதுலாம் physiological barrier. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay. Then இதான் innate immunity. 4 different types of barriers மூலமா it provides immunity. Whereas innate immunity also present from the time of birthல இருந்து நமக்கு இருக்க immunity. Whereas acquired immunityன்றது பாத்தீங்கன்னா it's pathogen specific and is characterized by memory. So ஒரு pathogen வந்து நம்மள அட்டாக் பண்ணுது அப்படின்னா அப்ப அந்த அதுக்கப்புறமா டெவலப் ஆகிற இம்யூனிட்டி தான் acquired immunity. இது வந்து it is characterized by memory. Okay, so this means when our body encounters a pathogen for the first time, it produces a response called primary response, which is of low intensity. இங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம பாடி வந்து பேத்தோஜனை ஃபர்ஸ்ட் டைம் என்கவுண்டர் பண்ணும்போது நம்ம பாடி வந்து ஃபர்ஸ்ட்
டைம் தான் அது வந்து என்கவுண்டர் பண்ணுது. அந்த பேத்தோஜனை இது வரைக்கும் என்கவுண்டர் பண்ணதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் என்கவுண்டர் பண்ணுது. அப்போ ஒரு இம்யூனிட்டி டெவலப் ஆகும் இல்லையா, அதுதான் வந்து பிரைமரி ரெஸ்பான்ஸ். அது வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும், லோ இன்டென்சிட்டியா தான் இருக்கும். ஓகே, சோ அந்த பர்டிகுலர் ஆன்டிஜனுக்கு அகெயின்ஸ்ட் ஆன்டிபாடி எல்லாமே ஃபார்ம் பண்ணணும். சோ கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். இதே ஆன்டிஜன் இதே மைக்ரோ மறுபடியும் சேம் பேத்தோஜன் என்கவுண்டர் பண்ணும்போது, இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் அட்டாக் பண்ணும்போது ஒரு மெமரி கிரியேட் ஆயிருக்கும், மெமரி செல்ஸ். இப்ப இந்த மெமரி செல்ஸ்னால இந்த செகண்ட் டைம் வந்து பயங்கர ஹை இன்டென்சிட்டியா இருக்கும் நம்மளோட அட்டாக். ஓகே, சோ ஃபைட் பேக் பண்ற இன்டென்சிட்டி வந்து ரொம்ப ஹை இன்டென்சிஃபைடா இருக்கும் செகண்டரி ரெஸ்பான்ஸ்ல. ஓகே, சோ செகண்டரி ரெஸ்பான்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அனம்னெஸ்டிக் ரெஸ்பான்ஸ். ஓகே, இம்பார்ட்டன்ட். So இது எதனால அப்படின்னு சொல்றாங்க, this is ascribed due to. Okay, so this is due to the fact that our body appears to have memory of the first encounter. So first encounter பண்ண அந்த மெமரினால செகண்ட் டைம் வந்து ஃபாஸ்டா நமக்கு இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து அந்த பேத்தோஜனுக்கு ரியாக்ட் பண்ணுது பிகாஸ் ஆஃப் தி மெமரி. ஓகே, சோ இதுதான் அக்வயர்ட் இம்யூனிட்டி. நம்ம ஸ்லோவா அக்வயர் பண்ற இம்யூனிட்டி, இது அடாப்டிவ் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். சோ இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி வருது, இந்த பிரைமரி அண்ட் செகண்டரி ரெஸ்பான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா with the help of two special type of lymphocytes, B lymphocytes and T lymphocytes. So B lymphocytes B cells no சொல்லுவோம், T lymphocytes T cells no சொல்லுவோம். Okay, so இந்த B lymphocytes வந்து produces army of proteins, antibodies produce பண்ணும் to fight back the infections. Okay, so அந்த pathogens against bloodல antibodies, அதுதான் வந்து army of proteins சொல்றாங்க. So இந்த proteins தான் antibodies. So antibodies வந்து secrete பண்ணும் to against the pathogens to fight them and kill them. Okay, and T lymphocytes ன்றது antibodies produce பண்ணாது, but it will help the B cells to produce them. So helper T cells வந்து B cells வந்து help பண்ணும் to produce the antibodies, but T cells themselves antibodies secrete பண்ணாது. இது important. Okay, so this is B cell which secretes the antibody and this is T cells. So the cytokines ன்றது என்னது, cytokines B cells T cells ரெண்டுமே secrete பண்ணும். அது signaling molecules. Okay, cell to cell communicationக்காக cytokines மூலமா தான் coordinated immune response நடக்கும். Okay, so each antibody ல பாத்தீங்கன்னா 4 peptide chains இருக்கும், 2 small chains and 2 light chains. So structure of antibody பார்க்கலாம். Okay, so this is the structure of antibody. இதுல வந்து 2 identical long chains and 2 identical light chains இருக்கும். அதனாலதான் இத வந்து H2L2 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, so இந்த chains எல்லாம் பாத்தீங்கன்னா it is held together by means of this disulfide bond னால கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே, then இந்த region பாத்தீங்கன்னா it's the N terminal region and this region it's a C terminal region. N terminalனா என்னது, amino terminal, C terminalனா carboxyl terminal. So இந்த N terminal region வந்து highly variable இருக்கும் because wide variety of amino acid sequence இதுல present ஆயிருக்கும். இதுதான் antigen binding site. இந்த antigen binding site மூலமா தான் இந்த antibody வந்து particular antigen recognize பண்ணி அதை bind பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணும். ஓகே, சோ இதுதான் ஆன்டிஜன் பைண்டிங் சைட். இது ஹைலி வேரியபிளா இருக்கும் இந்த ரீஜன், என் டெர்மினல் ரீஜன். வேற இந்த கார்பாக்சில் டெர்மினல் ரீஜன் வந்து கான்ஸ்டன்ட் ரீஜனா இருக்கும். ஓகே, சோ இந்த ஆன்டிஜன் பைண்டிங் சைட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, it is formed by the portion of both the heavy chain and light chain. ரெண்டுனாலயும் both heavy chain and light chain நாலயும் இந்த antigen binding site form ஆயிருக்கு. Okay, so this is about the structure of antibody molecule and IgA, IgM, IgE, IgG இதெல்லாம் வந்து some of the types of antibodies. Igன்றது என்னது, immunoglobulin. Okay, so இந்த immunoglobulin A தான் பாத்தீங்கன்னா mother's milk, breast milkல நிறைய present ஆயிருக்கும். So these are the different types of immunoglobulins. So இதுல CDR அப்படின்றது complementary determining region. இத பத்திலாம் நீங்க வந்து ஹையர் கிளாஸஸ்ல இம்யூனாலஜில ஒரு ஸ்ட்ரக்சர் பத்தியுமே டீடைல்டா படிப்பீங்க. ஓகே, சோ இந்த ஆன்டிபாடிஸ்லாம் வந்து பிளட்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால இந்த ரெஸ்பான்ஸ ஹியூமோரல் இம்யூன் ரெஸ்பான்ஸ் சொல்லுவோம். சோ பிளட்ல ஹியூமோர்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஹியூமோர்ஸ் அப்படின்றது பாடி ஃப்ளூயிட்ஸ் டினோட் பண்ணும். ஓகே, so body fluids like blood, lymph இதெல்லாம். so இந்த bloodல வந்து இந்த antibodies present ஆகி இது infectionக்கு against protect பண்றதுனால இதை humoral immune response அப்படின்னு சொல்லுவோம். okay, so acquired immunityல
டூ டைப்ஸ் இருக்கு, ஹியூமோரல் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அண்ட் செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஹியூமோரல் இம்யூன் ரெஸ்பான்ஸ்ன்றது ஆன்டிபாடி மீடியேட்டட், வேற செல் மீடியேட்டட் இம்யூனிட்டின்றது செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஓகே, சோ இதை மீடியேட் பண்றது பி செல்ஸ், இதை மீடியேட் பண்றது டி செல்ஸ். ஓகே, சோ இதுல வந்து பேத்தோஜன்ஸ் வந்து பாடி ஃப்ளூயிட்ஸ் பிளட்ல எக்ஸ்ட்ரா செல்லுலாரா பிரசன்ட் ஆயிருக்கும். வேற செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில பேத்தோஜன்ஸ் வந்து இன்சைட் த செல்ஸ் இன்ட்ரா செல்லுலாரா இருக்கும். ஓகே, இதோட எஃபெக்டார் மாலிகுல் ஆன்டிபாடிஸ், இதோட எஃபெக்டார் மாலிகுல் சைட்டோடாக்சிக் டி செல்ஸ். அண்ட் இது என்ன பண்ணும், ஆன்டிபாடி வந்து நியூட்ரலைசஸ் அண்ட் டெஸ்ட்ராய் தி மைக்ரோப்ஸ் இன் ஃப்ளூயிட்ஸ், தட் இஸ் பிளட். ஓகே, பாடி ஃப்ளூயிட்ஸ். அண்ட் இது வந்து it destroys the cell mediated immune response வந்து abnormal cells, infected cells, cancer cells இதெல்லாம் வந்து destroy பண்ணும் cell mediated immune response. இதுல வந்து மெமரி பி செல்ஸ் கிரியேட் ஆகும், இதுல மெமரி டி செல்ஸ் கிரியேட் ஆகும். அண்ட் இந்த ஹியூமோரல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ்க்கு எக்ஸாம்பிள், இப்ப வேக்சின் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ் வருது இல்லையா, அது வந்து ஹியூமோரல் இம்யூன் ரெஸ்பான்ஸ்க்கு எக்ஸாம்பிள். வேற செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ரிஜெக்ஷன். ஸோ கிராஃப்ட் ரிஜெக்ஷன் வந்து இட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். அண்ட் டிஃபெக்ட்ஸ் அகேன்ஸ்ட் வைரஸஸ். ஸோ வைரஸஸ்க்கு அகேன்ஸ்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஓகே, so see this picture, ஹியூமோரல் இம்யூன் ரெஸ்பான்ஸ்ன்றது இப்போ ஒரு பி செல் ஒரு பர்டிகுலர் ஆன்டிஜன் என்கவுண்டர் பண்ணும்போது இட் வில் அண்டர்கோ மல்டிப்ளிகேஷன் அண்ட் ஃபார்ம் டிஃபரெண்ட் நிறைய வந்து பி செல் குளோன்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஆல்சோ வித் தி ஹெல்ப் ஆஃப் தி ஹெல்பர் டி செல்ஸ். ஸோ டி ஹெல்பர் செல்ஸ் வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ஹெல்பர் டி செல்ஸோட ஹெல்ப்போட இந்த பி செல் வந்து நிறைய பி செல் குளோன்ஸா மல்டிப்ளை ஆகும். இந்த குளோன்ஸ் வந்து இட் வில் கெட் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு பிளாஸ்மா செல்ஸ் அண்ட் மெமரி செல்ஸ். Okay, so in the plasma cell it is like a factory of antibody. So antibody, large quantities of antibody produce பண்றது இந்த plasma cells தான். Okay, so இந்த plasma cells வந்து நிறைய antibodies produce பண்ணும். இந்த antibodies வந்து இந்த specific antigen வந்து bind பண்ணி அதை neutralize பண்ணி destroy பண்ணிடும். Okay, so இதுதான் humoral immune response. Whereas செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ்ல இந்த டி செல்ஸ் வந்து சைட்டோடாக்சிக் டி செல்ஸ் அண்ட் டி ஹெல்பர் செல்ஸ் இருக்கும். இந்த சைட்டோடாக்சிக் டி செல்ஸ் என்ன பண்ணும்னா டைரக்ட் அட்டாக் பண்ணும். ஸோ ஒரு வைரஸ் இன்ஃபெக்டட் செல் அண்ட் வைரஸ் இன்ஃபெக்டட் செல்ஸ் அண்ட் கேன்சர் செல்ஸ், அப்நார்மல் செல்ஸ், இந்த மாதிரி செல்ஸ் டைரக்டா அட்டாக் பண்ணி கில் பண்றது சைட்டோடாக்சிக் டி செல்ஸ். வேற இந்த டி ஹெல்பர் செல்ஸ் என்ன பண்ணும்னா இட் வில் ஆக்டிவேட் த அதர் இம்யூன் செல்ஸ் லைக் பி செல்ஸ், இந்த சைட்டோடாக்சிக் டி செல் அண்ட் மேக்ரோஃபேஜ், இந்த மாதிரி மற்ற இம்யூன் செல்ஸ் ஆக்டிவேட் பண்ணி இம்யூன் ரெஸ்பான்ஸை இனிஷியேட் பண்ணி it regulates the immune response. Okay, அதான் T helper cells ஓட வேலை. Then cytotoxic T cells வந்து டைரக்டா அட்டாக் பண்ணி இந்த செல்ஸ் அப்நார்மல் செல்ஸ் எல்லாம் it will kill. Okay, so இதுல பாத்தீங்கன்னா இந்த இது வந்து இட்ஸ் மேக்ரோஃபேஜ். ஸோ மேக்ரோஃபேஜ் டென்ட்ரைட்டிக் செல்ஸ்லாம் இட்ஸ் ஆன்டிஜன் பிரசன்டிங் செல்ஸ் சொல்லுவோம். அதோட சர்ஃபேஸ்ல ஆன்டிஜனை பிரசன்ட் பண்ணும். So that the cytotoxic T cells வந்து it will initiate the immune response and kill the infected cell. Okay, so இதான் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. சோ எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. ஓகே, சோ இப்ப கிராஃப்ட் ரிஜெக்ஷன்ஸ், நம்ம பாடி இம்யூன் சிஸ்டம் வந்து இட் ஹாஸ் தி எபிலிட்டி டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் செல்ஃப் அண்ட் நான் செல்ஸ். சோ நம்ம செல் எது, ஃபாரின் செல் எது அப்படின்னு அதால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஓகே, சோ அண்ட் இதை எப்படி வந்து டிஃபரன்ஷியேட், சோ இதனாலதான் வந்து கிராஃப்ட் ரிஜெக்ஷன் நடக்குது. கிராஃப்ட் ரிஜெக்ஷன்றது என்னது, இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு கிட்னி வந்து ஒரு சுத்தமா போயிடுச்சு, 2 கிட்னியுமே. சோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாதான் அவங்களால உயிர் வாழ முடியும்னா, பட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போதும் அது ரிஜெக்ஷன் ஆயிடுது. எப்படி அந்த ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் தி செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஓகே, சோ செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தோம். எந்த ஒரு அப்நார்மல் செல், இன்ஃபெக்டட் செல், சோ கேன்சர் செல் இதெல்லாம் வந்து கில் பண்றதுதான் செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். சோ இந்த மத்தவங்கள்ட்ட இருந்து வர அந்த ஃபாரின் செல்ஸ், இந்த செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் என்னன்னு எடுத்துக்குது, அது ஃபாரின் செல்ஸ், அப்நார்மல் செல்ஸ், இது நம்மளோடது கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த செல்லை அட்டாக் பண்ணி கில் பண்ணிடுது. சோ அதான் வந்து கிராஃப்ட் ரிஜெக்ஷன், அந்த டிரான்ஸ்பிளான்ட், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ரிஜெக்ஷன் ஆகுறதுக்கு இதான் ரீசன். சோ இது வந்து அதனாலதான் செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ்னாலதான் இந்த கிராஃப்ட் ரிஜெக்ஷன் நடக்குதுன்னு சொல்றோம். ஓகே, சோ இது பிரிவென்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், டிஷ்யூ மேட்சிங் அண்ட் பிளட் குரூப் மேட்சிங், இது ரெண்டும் இதுவும் இம்பார்ட்டன்ட். சோ இது ரெண்டும் பண்ணிட்டு பண்ணலாம். ஆனா இதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து செட் ஆனாலுமே the patient has to take immunosuppressants all his life.
ஓகே, ஆல் மிஸ் ஆர் ஹேர் லைஃப் இந்த இம்யூனோசப்ரசன்ஸ் எடுத்துட்டே தான் இருக்கணும் டு பிரிவென்ட் திஸ் செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் சொல்றாங்க. ஓகே, ஸோ இம்யூனோசப்ரசன்ஸ் important. Okay, so all their life they should take it. So this is about the graft rejection. So immunity பத்தி இந்த வீடியோல பார்த்தோம். Active and passive immunity பத்தி next வீடியோல பார்க்கலாம். Okay, so these are some questions for you. So where does the macrophage present in our body? Bloodல present ஆயிருக்குமா? இதெல்லாம் நான் already explain பண்ணியிருக்கேன். Which response is also known as the anamnestic response, and interferons are synthesized in response to organ transplant rejection happens due to இப்பதான் டிஸ்கஸ் பண்ணோம். Antigen binding site is present at dash region of the antibody molecule. Okay, so இதெல்லாம் உங்களுக்கான questions commentsல answer பண்ணுங்க. So இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா kindly subscribe my channel. Thank you.